Taste the Daily. சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட இடங்களில் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாத விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து சென்னை புறநகர் மாவட்ட அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட இடங்களில் உள்ள சாலைகளை புதுப்பித்தல் மற்றும் புதிய சாலை வசதிகளை ஏற்படுத்தாத காரணத்தால் மக்கள் சிரமப்படுவதாக தெரிவித்துள்ளார். வீராங்கல் ஓடையில் உள்ள குப்பைகள் தூர்வாரப்படாமல் இருப்பதாலும், தொகுதிக்கு உட்பட்ட பல இடங்களில் குப்பைகள் சரிவர அள்ளப்படாத காரணத்தாலும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், குடிநீர் வசதியும் முழுமையாக ஏற்படுத்தி தரவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். அறிவிக்கப்படாத மின்வெட்டு மற்றும் பொது சுகாதார மையங்களில் போதிய மருத்துவர்கள் செவிலியர்கள் இல்லாததால் மக்கள் சிரமப்படுவதாக குறிப்பிட்டுள்ள கழக பொதுச் செயலாளர், அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அம்மா உணவகங்களில் உணவு தயார் செய்வதற்கு தேவையான பொருட்கள் வழங்கப்படாத காரணத்தால் முறையாக உணவு வழங்கப்படுவதில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். பட்டா வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்காதது, சொத்து வரி பெயர் மாற்றம் செய்து தராமல் பொதுமக்களை அலைக்கழிப்பது, சாலை பணிகளை நிறுத்தி வைத்துள்ளது போன்ற நடவடிக்கைகளின் மூலம் சிறிதும் அக்கறை இல்லாமல் இருந்து வரும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட இடங்களில் மக்களின் பல்வேறு அத்தியாவசிய கோரிக்கைகள் நிறைவேற்றாமலும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அம்மா உணவகங்களை முறையாக பராமரிக்காமலும் இருந்து வரும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து அதிமுக சென்னை புறநகர் மாவட்டத்தின் சார்பில் வரும் 7ஆம் தேதி புதன்கிழமை காலை 9:30 மணியளவில் பள்ளிக்கரணை பெருநகர சென்னை மாநகராட்சி அலுவலக கட்டடம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். ஆர்ப்பாட்டம் திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின் தலைமையிலும் சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் கந்தன் முன்னிலையிலும் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு தரப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். Taste the Daily.